விஜய் அவர்கள் எந்திரிச்சா கிடந்து டம்மு டம்முன்னு தட்டுறது, அவரு பேசி பல்பு வாங்கினாலும் அதுக்கும் கை தட்டுறது. எதிர்க்கட்சி தலைவர் வந்து கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுடைய ஆட்சியில தொடர்ந்து வந்து படுகொலைகள் நடக்குது, இதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு என்ன வழி இருக்குன்னு கேட்டா, திமுக ஆட்சியில செய்யலையா, திமுக ஆட்சியில நடக்கலையா இப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா டைவர்ட் பண்ணி விடுறாங்க. ஏதோ வீட்டுல சொன்ன பிள்ளைகளுடைய பேச்சை கேட்டு ஓட்டு போட்டு இவங்க எல்லாம் வந்துட்டாங்க, இவங்க ஜெயிப்பாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது, ரீல்ஸ் போடுறதுக்காக அப்படி வந்து பேசுறாரு முதலமைச்சர். மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. காவேரியில தண்ணி கொடுங்கன்னு சொன்னா அவங்க தண்ணி கொடுத்துருவாங்களா? மேற்தட்டுல அணை கட்டக்கூடாதுன்னு சொன்னா அவங்க அணை கட்டாம இருந்துருவாங்களா? ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போய் இறங்கி போய் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு காவிரி தண்ணியை கேட்கணுமா? நம்மளுடைய உரிமையை எப்படி கேட்கணுமோ அப்படித்தான் கேட்கணும். இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்குமே விஜய் அவர்கள் பிரதமர் வேட்பாளராக வர்றது நல்லது அப்படிங்கிற இவங்களுக்கு தோணுதா என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் வந்து இன்னைக்கு பதவி சுகத்துக்காக விஜயோட ஐக்கியமாயிட்டாங்க. வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சிறப்பு அழைப்பாளராக திமுகவினுடைய ஐடி மாவட்ட துணை அமைப்பாளர் முகவை அக்பர் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர் அனைவருக்கும் வணக்கம் சார். அதாவது காலையில சட்டமன்ற கூடியிருக்கு, சட்டமன்றத்துல பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றிருக்கு. அந்த பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கேள்வி என்ன கேட்கணும்னா, சட்டமன்றத்துல என்னதான் நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்னா அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொல்றாரு திமுகவினர் எந்திரிச்சு கை காட்டுறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. திமுகவினர் உண்மையிலேயே அப்படி நடந்து கொள்வார்களா? அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? ஆக்சுவலா இப்ப சட்டமன்றம் பொதுவாகவே இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு தியேட்டர்ல எப்படி ரசிகர்கள்லாம் விசில் அடிப்பாங்களோ அதே மாதிரி விஜய் அவர்களை வந்து இன்னும் அவங்க முதலமைச்சர் அப்படிங்கிற ஸ்தானத்துல இப்ப இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாருமே விஜய் அவர்களுடைய ரசிகர்களா இருந்து இன்னைக்கு எம்எல்ஏக்களா வந்திருக்கிறாங்க. இப்ப சட்டமன்றத்துல முதல்ல வந்து என்ன செய்வாங்க, படத்துல பார்ப்பாங்க. படத்துல பார்க்கும் போதே ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு விசில் அடிச்சு கத்தி சத்தம் போட்டு இந்த மாதிரிதான் வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கும். இப்ப நேரடியா விஜயவே பார்க்க போகும்போது அவங்களால வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிற நிலையெல்லாம் மறந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அங்கேயும் ரசிகர்கள் அப்படிங்கிற மனப்பான்மையில அவங்க செயல்பட்டுட்டு வர்றாங்க. உதாரணத்துக்கு விஜய் அவர்கள் எந்திரிச்சா கிடந்து டம்மு டம்முன்னு தட்டுறது, அவரு பேசி பல்பு வாங்கினாலும் அதுக்கும் கை தட்டுறது, இந்த மாதிரிதான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. இப்ப எதிர்த்தரப்புல இருந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். இப்ப அதிமுகவோ திமுகவோ ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா இவர்கள் வந்து நேரடியா வந்து பதில் சொல்றது இல்ல, பதில் தெரியவும் அவங்களுக்கு செய்யாது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, டைவர்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, என்ன பேசினாலும் டைவர்ட் பண்ணிட்டு என்ன செய்யறாங்கன்னா சட்டசபைய அவங்க வந்து வேற திசைக்கு கொண்டு போறாங்க. உதாரணத்துக்கு நேத்து கூட மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கு, கோயம்புத்தூர்ல ஒரு மாணவர் வந்து போதைப் பொருள் பழக்கம் இருக்கிறவங்களை காட்டி கொடுத்ததுனால அடிச்சு கொல்லப்பட்டிருக்கிறாரு, அது வந்து நீங்க உங்களுடைய அமைச்சர் வந்து அதை பத்தி கேள்வி கேட்டதுக்கு அவர் வந்து இது கும்பல் மோதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆக்சுவலா இது கும்பல் மோதலே இல்ல, ஒரு 20 பேர் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த மாணவரை அடிச்சு கொலை பண்ணிருக்காங்கன்னு ஒரு பட்டியல் போடுறாரு. அது மட்டும் இல்ல, +2 மாணவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு, இரட்டை கொலை நடந்திருக்கு, கற்பழிப்பு நடந்திருக்கு, இதெல்லாம் பட்டியல் போடும் போது அந்த பக்கம் இருந்து அவங்க என்ன அதுக்கு பதில் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா இப்படிலாம் ஒரு விஷயம் நடந்திருக்கு, கண்டிப்பா வந்து நாங்க அதை வந்து ஃபியூச்சர்ல சரி பண்ணிடுவோம், சட்டம் ஒழுங்கு சரியா வந்து கொண்டு போவோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு நியாயமான வாதமா இருக்கும், சட்டமன்றத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையா இருக்கும். அதை விட்டுட்டு இவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாம எந்திரிச்சு ஆதவ அர்ஜுனா, இப்ப அமைச்சரா இருக்கிற ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, திமுக ஆட்சியில அப்படி இல்லையா, திமுகவுடைய நிர்வாகிகள்லாம் இந்த மாதிரி குற்ற செயல்கள் செய்யலையா அப்படின்னு சம்பந்தம் இல்லாத ஒரு பதில சொல்றாரு. எதிர்க்கட்சி தலைவர் வந்து கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுடைய ஆட்சியில தொடர்ந்து வந்து படுகொலைகள் நடக்குது, இதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு என்ன வழி இருக்குன்னு கேட்டா, திமுக ஆட்சியில செய்யலையா, திமுக ஆட்சியில நடக்கலையா இப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா டைவர்ட் பண்ணி விடுறாங்க. அப்பதான் சரி இப்ப திமுகன்னு நம்ம பேசும்போது அவங்க எதிர்த்தரப்புல வந்து கோபம் ஏற்பட்டு அவங்க வந்து கத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், இதை நம்ம வந்து பயன்படுத்தி பாத்தீங்களா அவங்க வந்து கத்துறாங்க கொள்றாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக இவங்க என்ன செய்யறாங்கன்னா தொடர்ந்து சட்டமன்றத்துல கேட்ட கேள்விக்கு நேரடியான பதில் சொல்லாம டைவர்ட் பண்ற வேலையவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க உங்க ஆட்சியில பண்ணலையா, திமுக இதை செய்யலையா, திமுக வந்து என்னெல்லாம் பண்ணிருக்கு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி டைவர்ட் பாலிடிக்ஸே அவங்க செஞ்சுட்டு வர்றாங்க. அதே போல சட்டமன்ற உறுப்பினர் காட்பாடி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இன்னைக்கு ஒரு கருத்து சொல்லியிருந்தார் சட்டமன்றத்துல. காட்பாடி தொகுதியில 10 முறை ஜெயிச்சிருந்த திமுகவினுடைய பொதுச் செயலாளர்
துரைமுருகன் அவர்கள் இப்போ தோல்வியை சந்திச்சிருக்காரு. அதே போல தொடர்ச்சியா தாவேக ஆட்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தாவேக்கால இருக்கக்கூடியவங்க எல்லாம் அந்த திமுகவினுடைய தோல்வியை ஒப்பிட்டே பேசிட்டு இருக்காங்க. கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் தோத்ததா இருக்கட்டும், இப்ப துரைமுருகன் அவர்கள் தோல்வி அடைஞ்சதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. அது மூலியமா மக்களுக்கு எதனா நல்ல விஷயங்கள் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல அது ஒண்ணும் இல்ல. பல வெற்றி தோல்விகளை பார்த்தவங்க ரொம்ப பக்குவமா இருப்பாங்க. நீண்ட காலமா அரசியல்ல இருந்து போராட்டம் மக்களை போய் சந்திச்சு போராடி அது மூலமா மக்களுடைய செல்வாக்கை பெற்று ஒருத்தவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து அடக்கமா இருப்பாங்க. ஒருத்தருடைய தோல்வியை வந்து கொண்டாட மாட்டாங்க. ஆனா இவங்க எல்லாம் எப்படி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்த சட்டமன்ற தொகுதியில யார் வேட்பாளர் அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியாது. விஜய்ங்கிற ஒருத்தருக்காக வந்து சரி ஒரு இந்த தடவை மாத்தி போடுவோம்னு சொல்லிட்டு ஏதோ வீட்டுல சொன்ன பிள்ளைகளுடைய பேச்சை கேட்டு ஓட்டு போட்டு இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. இவங்க ஜெயிப்பாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது. அப்படி ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு வந்ததுக்கு பிறகு என்னன்னா மமதையில ஆடுவோம்னு சொல்லுவாங்கல்ல, இவங்களுடைய தலைவரே அப்படித்தான் இருக்கிறார். இவங்களுடைய தலைவரே எப்படி இருக்காருன்னா, சரி இத்தனை ஆண்டு காலமா ஒரு 50 ஆண்டு கால அரசியலுக்கு சொந்தக்காரர் அவர் வந்து அரசியல்ல இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை தோல்வியை தழுவிருக்கிறாருன்னா இவர் என்ன பண்றாருன்னா, விஜய் அவர்கள் வந்து நாகரிகம் இல்லாம குளத்தூர்ல நான் கொஞ்ச நேரம் பேசினதுக்கே என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா, 5 நிமிஷம் பேசினதுக்கு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா, குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு ரொம்ப ஒரு இழிவான கருத்தை இவர் இளைமறை காயா சொல்றாராம். இப்படி சொல்லி தன்னுடைய ஆணவத்தை எடுத்து காட்டுறாரு. நான் பேசினா என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அதே மாதிரிதான் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் துரைமுருகன் அப்படிங்கிறவர் வந்து மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான். கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகள் 70 ஆண்டு கால அரசியலுக்கு சொந்தக்காரர், பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அவருடைய தோல்விய இன்னைக்கு வந்த ஒரு சாதாரண இன்னைக்கு பேஞ்ச மலையில முளைச்ச காளான் மாதிரி இருந்துகிட்டு அவங்க பரிகாசம் பண்றாங்கன்னா அவங்களுடைய தரம் என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு கண்டிப்பா தெரியும். இந்த முறை தோத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க இந்த அளவுக்கு கேவலமா பரிகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பேஞ்ச மலையில் முளைச்ச காளான் அப்படின்றது சொல்லியிருந்தீங்களே. ஆனா தாவேகா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆட்சிக்கு வந்த உடனே திமுக செஞ்ச ஊழல் பட்டியல் நாங்க வெளியிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. வெளியில ஆனாலும் இப்ப ஊழல் பட்டியல 3 துறைகளுக்கான ஊழல் பட்டியலை நாங்க மேஜையில வச்சிருக்கோம் அப்படின்றத தாவேக்கால இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் எந்திரிச்சு குறிப்பிடுறாரு. அந்த சமயத்துல திமுக இருக்கக்கூடிய எதிர்கட்சியினர் மறுத்து பேசாம அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சிரித்து பேசுவதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா சார், நான் என்ன கேக்குறேன், சட்டியில இருந்தாதானே அகப்பையில வரும். ஊழல் நடந்திருக்கு, அது நடந்திருக்கு, இது நடந்திருக்கு, என் மேஜையில இருக்கு, இதெல்லாம் வந்து படத்துல உள்ள டைலாக். படத்துலதான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வந்து சட்டசபையில பேசும்போது உண்மையிலேயே ஊழல் சம்பந்தமான பட்டியல் அவர்கிட்ட இருந்துச்சுன்னா இதை அவர் சொல்லுவாரா? இந்நேரம் வந்து அது சம்பந்தமான ஆக்ஷன்ல அவர் இறங்கியிருக்கணும். ஏன்னா அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அதைத்தான் அவர் வெளியிட வச்சிடாதீங்க அப்படின்றத சொல்றாரு. வெளியிட வச்ச முதல் இருந்தாதானே சார் அவர் வெளியிடுவாரு. அப்படி இருந்துருந்துச்சுன்னா இந்நேரம் அவங்க வந்து எதையுமே எடுத்துருவாங்க. முந்திரி கொட்டை மாதிரி எதையுமே முந்திக்கிட்டு பண்ணக்கூடியவங்க தானே அவங்க. அதாவது புதுசா ஒரு விஷயத்த பார்த்ததோட ஏதாவது குண்டக மண்டக செய்ய வேண்டியதுதான் அவங்களுடைய தொடர்ந்து அவங்களுடைய வேலைகளா இருக்கு. நீங்க வந்து எல்லாம் சமீபத்துல நீங்க பாருங்க, அன்னைக்கு கூட எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில ஒரு காவிரி தண்ணி சம்பந்தமா பேசும்போது இவங்களா சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயத்த திரிச்சு அந்த விஷயத்த வந்து வேற மாதிரி ஒரு நோக்கத்துல கொண்டு போய் கைது பண்ணி தங்களை பெரிய ஹீரோக்கள் மாதிரி காட்டணும்னு சொல்லிட்டு கைது பண்ணாங்க. கைது பண்ணி நீ அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்கணும். அதை பண்ண முடியல. கைது பண்ணி கொண்டு போக வேண்டிய இடத்துக்கே கொண்டு போக முடியாம அசிங்கப்பட்டு அங்கனே வந்து அவங்க விடுதலை பண்ணிட்டு அந்த விஷயத்துல அசிங்கப்பட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி இப்ப இவங்க கையில வந்து ஆதாரம் இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த ஊதி பெருக்கி கைது அளவுக்கு போன இவங்கனால இவங்கள்ட்ட ஒரு ஆதாரம் இருந்துச்சுன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. எடுத்த உடனே அதை வந்து வெளியில மக்கள்கிட்ட எல்லாம் காட்டி அதை வந்து பெரிய ஷோ பண்ணி யாரையாவது கைது பண்ணி தங்களுக்கு வந்து விளம்பரத்தை தேடிக்கிற பழக்கம் உள்ளவங்களா இவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்கள்ட்ட ஆதாரம் இருந்துச்சுன்னா நேரம் வந்து அதை வெளியிட்டு இருப்பாங்க, கைது நடவடிக்கையில ஈடுபட்டு இருப்பாங்க. ஆதாரமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இப்படிலாம் பேசினா நம்முடைய தொண்டர்கள், நம்முடைய ரசிகர்கள் இதை எடுத்து கட் பண்ணி பிஜிஎம்மா போட்டு அதை வந்து வெளியில பெரிய மாசா பரப்புவாங்கங்கிற அந்த நோக்கத்துல ரீல்ஸ் போடுறதுக்காக அப்படி வந்து பேசுறாரு முதலமைச்சர். மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, காவேரி விஷயத்துல உதயநிதி அவர்கள் போராட்டம் பண்ணியிருந்தாரு, அதை வந்து ரீல்ஸா இது பண்ணாங்க, ஒரு மாசு இது பண்ணாங்க அப்படின்றது குறிப்பிட்டிருந்தீங்க. இப்ப காவேரி விஷயத்துல திமுக தொடர்ச்சியா போராடிட்டு இருக்குது. அந்த சமயத்துல அதை குறித்து கேள்விகள் எழுப்பும்போது, எதிர்கட்சியினர் எழுப்பும்போது அமைச்சர் அருண்ராஜ் எந்திரிச்சு சொல்றாரு, காவேரிக்கு திமுக இழைத்த துரோகங்களை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாரு. சார் அவருக்கு காவேரினா என்னன்னே தெரியாது. முதல்ல காவேரி இஷ்யூல
ஆரம்பத்துல இருந்து திமுக வந்து எந்த அளவுக்கு போராடிச்சு, கலைஞர் அவர்கள் இந்த காவேரி உரிமை நிலைநாட்டுறதுக்காக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் எப்படி அதை எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிற வரலாறு எல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இப்ப இவங்க வந்து கர்நாடகால வந்து பேசி உரிய முறையில போல்டா ஒரு விஷயத்த வந்து பேசணும். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுங்க, மேகதாட்டுல வந்து அணை கட்டக்கூடாது அப்படின்னு தெம்பு திராணியா பேசுனா கண்டிப்பாக அங்கிருந்து நம்ம தண்ணியை வாங்கலாம். சட்டப்படியான நடவடிக்கைகளை முன்னெடுத்தா அங்கிருந்து நமக்கு வர வேண்டிய தண்ணி நமக்கு வரும். அதெல்லாம் விட்டுட்டு இவர் என்ன சொல்றாரு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் போய் முதலமைச்சரை கர்நாடகா முதலமைச்சரை நான் பார்க்க போறேன் அப்படின்னு ஒரு சொல்றாரு. ரெண்டாவது, இவர் இங்க இருந்து அங்க போகக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அதை யாரு வெளியிடுறாருன்னா அந்த கர்நாடகாவுடைய முதலமைச்சராக கூட DK சிவகுமார் வெளியிடுறாரு. இது வந்து ரொம்ப கேவலம் இல்லையா? அதாவது நான் வந்து அங்க போறேன்னு இவர் சொல்றத அங்க இருந்து யாரு சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவுடைய CM வந்து வெளியிடுறாரு. இத்தனாம் தேதி அவர் வந்து வர்றாரு, ஆனா இங்க வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, அதனால வந்து முதலமைச்சர் விஜய் வந்து வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறாரு. அதாவது எந்த பிரச்சனையை பேசி தீக்கணுமோ அந்த பிரச்சனையை பேசி தீக்கணும். இந்த காவேரி விஷயத்தை எப்படி பேசி தீர்க்க முடியும்? காவேரியில தண்ணி கொடுங்கன்னு சொன்னா அவங்க தண்ணி கொடுத்துருவாங்களா? மேகதாட்டுல அணை கட்டக்கூடாதுன்னு சொன்னா அவங்க அணை கட்டாம இருந்துருவாங்களா? அவங்களுடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகதாட்டுல அணை கட்டணும்னு அவங்க உறுதியா சொல்லிட்டாங்க. இப்ப அவங்கள்ட்ட போய் இவர் என்ன பேச போறாரு, என்ன கெஞ்ச போறாரு? அதுல வேற சட்டசபையில சொல்லிக்கிறாரு, நான் அங்க போய் பேசி அவமானப்பட்டு அசிங்கம் வந்தா கூட அதை தாங்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எதுக்கு சார் அசிங்கப்படணும்? ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போய் இறங்கி போய் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு காவிரி தண்ணியை கேட்கணுமா? நம்மளுடைய உரிமையை எப்படி கேட்கணுமோ அப்படித்தான் கேட்கணும். சட்டப்படி என்ன முயற்சி பண்ணணுமோ அதை பண்றதை விட்டுட்டு நான் போய் அவர்கிட்ட கர்நாடக முதலமைச்சர்கிட்ட கெஞ்சி பாக்குறேன், அந்த அவமானம் எனக்கு வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பேசுறவர்கள்ட்ட போய் காவேரி உரிமையை பத்தி நம்ம பேச முடியுமா சார்? அவருக்கு அந்த காவேரி உரிமையை பத்தி தெரியுமா? காவேரி உரிமையை பத்தி பேசும்போது இன்னொரு என்னன்னா, இப்ப திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய மதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு உரிமையா காவேரி நீரை மீட்டு கொண்டாந்து தருவாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்றத திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய மதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் குறிப்பிடுறாரு. இது குறித்து உங்க பார்வை என்ன? அதாவது நான் கொஞ்சம் கடுமையான வார்த்தையில சொல்லிடுவேன். மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு வாசகம் கூட பார்த்தேன். ரொம்ப சொல்றதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு, ஆனா அப்படிதான் இருக்கு. வறுமையில கூட நீ வாழ்ந்துரு, வைகோவை போல வாழ்ந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகத்தை நான் வாகனத்துல எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு தன்னுடைய நிலைப்பாடுல உறுதி இல்லாதவர். எடுத்த இடத்துல எப்படி வந்து இடம் மாறுவாரு, திடீர்னு எப்படி அங்க போவாரு அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு உதாரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வைகோ அவர்கள் தான். அவருக்கு என்ன குறைச்சல் இருந்துச்சு? திமுகவுல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நான் திமுகவுக்கு வந்து பாதுகாவலனா இருப்பேன், அரணா இருப்பேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், திமுகவுடைய தலைவர் தான் இந்தியாவுக்கே வந்து கேடயம் போல இருக்காரு, ஜனநாயகத்தை காப்பாத்துறதுல MK ஸ்டாலின் மாதிரி ஒரு போர் வீரன் வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் உருவாகணும் இப்படின்னு பேசின இந்த வைகோ எந்த காரணமுமே இல்லாம ஒருத்தர் ஜெயிஸ்டாருங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தனக்கு பதவி சுகத்துக்காக என்ன செய்யறாருன்னா அங்க போய் ஒட்டிக்கிறார். யாரோட? விஜய் அவரோட ஒட்டிக்கிறார். அங்க போய் உட்கார்ந்துகிட்டு ஏதாவது நம்ம ஜால்ரா போட்டா தான் நமக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும். இப்ப காங்கிரஸ்ல 2 அமைச்சர் வாங்கிட்டாங்க, அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள்ல கூட ஒரு அமைச்சர் வந்துட்டாங்க. அப்ப நம்மளுடைய மகனை வந்து எப்படியாவது இடைத்தேர்தல்ல அந்த MP இத ரிசைன் பண்ண வச்சுட்டு ஏதாவது ஒரு தொகுதியில நிப்பாட்டி அவருக்கு சீட்டு விஜய் கொடுத்துட்டாருன்னா, ஜெயிச்சு வந்துட்டாருன்னா ஒரு அமைச்சர் ஆயிரலாங்கிற ஒரு நப்பாசையில வைகோ அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அவர் கொடுக்குறாரு. ஆனா வைகோ அவர்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, அவருக்கு நிச்சயமா தெரியும் விஜய் அவர்கள் வந்து காவேரி விஷயத்துல திராணியோட தைரியத்தோட பேச மாட்டாரு, சட்டப்படி எப்படி அணுகணுங்கிற அந்த முறையெல்லாம் அவருக்கு தெரியாது அப்படிங்கிறது வைகோ அவர்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஏன் அவர் இப்படி பேசுறாரு அப்படின்னா, வரக்கூடிய இடைத்தேர்தல்ல மகனுக்கு எப்படியாவது சீட்டு வாங்கி ஒரு அமைச்சர் பதவி பெற்றுக் கொள்ளலாம்ங்கிற ஒரே காரணத்துக்காண்டிதான் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை வைகோ அவர்கள் கொடுத்திருக்காரு. மதிமுக வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியே போனதை பத்தி பேசியிருந்தோம். அதே போல காங்கிரஸ் கூட்டணி அவர்கள் திமுக இருந்து வெளியே போய் தாவேக்கால ஃபர்ஸ்ட் சேர்ந்தாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா விஜய் அவர்களை பிரதமர் ஆக்கணும் அப்படின்றத தாவேக்கால இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பலரும் குறிப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் என்ன சொல்றாருன்னா, அப்படி பிரதமர் ஆக முடியாது, அது நம்ப கூடாது அப்படின்றத சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளே சொல்றாரு. இது குறித்து உங்க பாருங்க சார். ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். மாண்புமிகு நம்முடைய கழக தலைவர்
முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் ராகுல் காந்தி ஒரு எபிசியன்டான ஆளா இல்லையா அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே நீண்ட காலமா இருக்கு. சரியா? அதே மாதிரி வந்து கூட்டணி கட்சிகள், இந்தியா கூட்டணி கட்சிகள்கிட்டயுமே அந்த ஒரு குழப்பம் இருக்கு. அப்ப பிரதமர் வேட்பாளரா கூட்டணி கட்சியில இருந்து ஒரு ஆளை கொண்டு வரலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருக்கும் போது நாங்க எங்களுடைய கழக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் ராகுல் காந்திய பிரதமர் வேட்பாளரா அறிவிக்கணும், அவர் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற முதல்ல வந்து நம்மளுடைய மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் அறிவிக்கிறாங்க. அறிவிச்சதுக்கு பிறகுதான் மத்த எல்லாருமே அந்த விஷயத்துல ஒத்து போறாங்கன்னு வச்சுக்கிறீங்களா. அதுலயுமே மாயாவதியா இருக்கட்டும், அதே ஒரு அகிலேஷ் யாதவா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப மாற்று கருத்து இருந்துச்சு. ஆனா நம்முடைய தலைவர் மட்டும் தான் போல்டா இந்த ஒரு விஷயத்த சொன்னார். இது எப்படி இருக்கு? கூட்டணியில காங்கிரஸ் கட்சி இருக்கு, அவங்களுடைய அமைச்சரவை இடம்பெற்று இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர்னு காங்கிரஸ் கட்சி சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஆதவ் அர்ஜுனா வந்து விஜய் அவர்களை பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கிறாரு. இது வந்து அரசியல்ல ஒரு நாகரிகமான செயலா? இது எவ்வளவு பெரிய அவமானம். அங்க இருக்கிற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கன்னு சட்டசபைய ஸ்தம்பிக்க வச்சிருக்கணுமா இல்லையா? ஆதவ் அர்ஜுனா, உங்களுடைய வார்த்தைய நீங்க வந்து திருப்பி வாங்கிக்கிறீங்க. தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க. எங்களுடைய தலைவர், திராணி உள்ள தலைவர் ராகுல் காந்தி தான் பிரதமரா வருவாரு, அவர் தான் பிரதமர் வேட்பாளரு, உங்களோட கூட்டணியில நாங்க இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க அப்படி சொல்லக்கூடாது, கண்டிப்பா உங்களுடைய வார்த்தையை திரும்ப பெறுங்கன்னு அவங்க பேசணுமா பேசக்கூடாதா? பேசினாங்களா? பேசவே இல்லை. தாரகை கத்பத் அவங்க எல்லாம் இன்னைக்கு எல்லாம் நான் பார்த்தேன், அதை பத்தி எல்லாம் ஏதாவது பேசுவாங்களான்னு பார்த்தா அந்த அம்மா ஒரே விஜயை பத்தி புகழ் மாலையா பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமைச்சர்களா இருக்கிற விஸ்வநாதனும் சரி, அவர் ராஜேஷ்குமார், இவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா அந்த பேசின வார்த்தைகள் அவங்க காதுல விழுந்துச்சா இல்ல காதுல வந்து பொத்திக்கிட்டாங்களான்னு தெரியல. அப்படி இருந்துகிட்டு திரும்ப திரும்ப வந்து விஜய வந்து இவங்க உட்காந்துட்டு புகழ் மாலையா பாடிக்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்குமே விஜய் அவர்கள் பிரதமர் வேட்பாளரா வர்றது நல்லது அப்படிங்கிற இவங்களுக்கு தோணுதா என்னன்னு தெரியல. அப்படி உங்களுக்கு தோணாம இருந்துச்சுன்னா அங்கேயே அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருப்பாங்க. அதனால இத பத்தி பேசுறது வந்து வேஸ்ட் சார். ஏன்னா இவங்க வந்து முழுக்க தமிழ்நாட்டுல இருக்கிற காங்கிரஸ் வந்து இன்னைக்கு பதவி சுகத்துக்காக விஜயோட ஐக்கியமாயிட்டாங்க. கொஞ்ச நாள்ல இவங்களே வந்து விஜய் அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிப்பாங்க. கேட்டா அவரு நம்ம ராகுல் காந்தி வந்து அகில இந்திய அளவுல அவர் பிரதமர் வேட்பாளரு, தமிழ்நாட்டுக்கு இவர் தான் பிரதமர் வேட்பாளர்னு சொன்னாலும் இந்த காங்கிரஸ்காரர்கள் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல எந்த வியப்பும் இல்லாத அளவுக்கு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கணும். இறுதியா ஒரே ஒரு கேள்வி. அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்கள் சட்டமன்றத்தில் எந்திரிச்சு பேசும்போது உனக்கு குறிப்பா பேசியிருந்தாரு, திமுக இனிமேல் ஆளுங்கட்சியே வர முடியாதுன்னு பேசியிருந்தாரு. உங்க பார்வை என்னவா இருக்கும்? திமுக ஆளுங்கட்சியே வரவே முடியாதா? அதாவது சார், வரலாற படிச்சு இருந்து இவர் வந்து அரசியலுக்கு வந்து அது மூலமா எம்எல்ஏ அமைச்சரா இருந்தாருன்னா கண்டிப்பா இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாரு. திமுகங்கிறது ஒரு காலத்திலையும் தோத்து போனதுக்கு அப்புறம் தோண்டு போற ஒரு கட்சி கிடையாது. அது வந்து போராட்டத்தால உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. இன்னைக்கு வந்து இவங்க எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க? ஜென்சி, இந்த கிட்ஸ் அப்படி சொல்றாங்கல்ல, இந்த ஜென்சியை வச்சுதான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இந்த ஜென்சி எல்லாருமே என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீல்ஸ் போட்டு விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் படத்துல, தலைவா படத்துல அப்படி நடிச்சாரு, அதே மாதிரி கத்தி படத்துல இப்படி நடிச்சாரு, அதனால நீங்க அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டு அது மூலமா இவங்க ஆட்சிக்கு வந்தவங்க. அதே மாதிரி 1967ல பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது இதே மாதிரி ஒரு இளைஞர் பட்டாளத்தின் மூலமா தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அந்த இளைஞர்கள் பட்டாளம் எப்படி இருந்தாங்க தெரியுமா? மொழிக்காக உயிரே கொடுக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் திமுக பின்னாடி இருந்துச்சு. மொழிப்போர்ல பங்கேற்ற ஒரு இளைஞர் பட்டாளம், மாநில சுயாட்சிய விரும்பின ஒரு இளைஞர் பட்டாளம், மாநிலத்தினுடைய உரிமைகளை நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை முழக்கத்தோட இருந்த இளைஞர் பட்டாளத்தை வச்சு போராடி அது மூலமா அடிபட்டு மிதிபட்டு ஆட்சிக்கு வந்தது திமுக. இவர்களை போல வந்து இந்த கத்தி படம், தலைவா படம் இதையெல்லாம் பார்த்துட்டு இவர் வந்து முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்கல்ல, அந்த பட்டாளத்து மூலமா திமுக வந்து ஆட்சிக்கு வரல. அதே போல இன்னைக்கும் அதே வேகம், அதே வீரியம், ஒரு கொள்கை முழக்கம் எல்லாமே திமுக கிட்ட இருக்கு. அதனால எத்தனையோ தோல்விகளை பார்த்த இயக்கம், எத்தனையோ ஆண்டுகள் வந்து கடந்த 10 ஆண்டுகள் வந்து திமுக வந்து ஆட்சியில இல்ல. ஆனா திமுகவுடைய தொண்டர்கள் எங்கேயாவது சோர்ந்து போனதை நீங்க பாத்திருக்கீங்களா? ஒரு மாநிலத்துக்கு ஒரு பிரச்சனை, மாநில சுயாட்சிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல குரல் கொடுக்கிறது திமுக தொண்டனா தான் இருப்பான். இன்னைக்கு நீங்க பாருங்க, காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், அதே போல வந்து ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய கொடூர சட்டங்களா இருக்கு, என்ஆர்சி, சிஏஏ, எஸ்ஐஆர், இப்படி அனைத்து சட்டங்களையும் எதிர்த்து குரல் கொடுத்தது திமுக. அதனால போராட்டங்களால் கட்டமைக்கப்பட்ட
திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராதுன்னு சொல்றதுக்கு அவருக்கு எந்த அருகதையும் கிடையாது. அதை வந்து காலம்தான் தீர்மானிக்கும். இப்பயே சார் எத்தனையோ பேரு நம்ம வந்து இப்ப ரோட்ல போறோம், மக்கள் நம்மள பாக்குறாங்க, சார் எதிர்க்கட்சியா ஆயிட்டீங்க, எதிர்க்கட்சியில இவ்வளவு வீரியமா மக்களுக்காக திமுக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. அதனால இவங்க மேல உள்ள நம்பிக்கை படிப்படியா குறைஞ்சிட்டு வருது. என்ன சொன்னாங்க, விவசாயிகளுக்கு வந்து நாங்க முழுசா வந்து கடனை தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு பேசினாங்க. அப்படி பண்ணவே இல்லை. 5000 ரூபாய் தள்ளுபடி பண்றேன், 30,000 தள்ளுபடி பண்றேன்னு ஒரு பொய்யான விஷயத்த செஞ்சாரு. மீனவர்களுக்கு வந்து 27,000 ரூபாய் நான் வந்து தடைகால நிவாரண நிதி தர்றேன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா 1000 ரூபாய் இப்ப வந்து கூடுதலா வழங்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்ப இந்த பொய்யான வாக்குறுதியை நம்பி வாக்களித்த மக்கள் அந்த தாவேகா மேல கடுமையான வெறுப்புலையும் ஒரு ஆத்திரத்துல இருக்காங்க. அதனால எப்போது தேர்தல் வந்தாலும் நிச்சயமா திமுக வெல்லும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சர் நாற்காலியில அமர போறாங்க. அன்னைக்கு அண்ணாச்சி KKSSR சொன்ன சட்டமன்றத்தில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார்ல, அதுதான் உண்மை. அன்றைக்கு எங்களுடைய தளபதியார் அவர்கள் அந்த அவைக்கு வரும்போது சிங்கம் மாதிரி வருவாரு கண்டிப்பா. அப்ப இந்த எதிரணியில இருக்கக்கூடிய படத்தை பார்த்து ஓட்டு போட்டு அந்த எம்எல்ஏக்கள் அமைச்சர் வந்தாங்கல்ல, அவங்கள பாதி பேர் இருக்க மாட்டாங்கன்னு அன்னைக்கு அண்ணாச்சி சொன்னாரு. நிச்சயமா அந்த சூழ்நிலை ஏற்படும். திமுக அடுத்த முறை நிச்சயமா ஆட்சி அமைக்கும். அதுல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்பார். ஆட்சி பொறுப்பேற்கும் போது இந்த எதிரணியில இருக்கக்கூடிய ரசிகர்கள் யாருமே அந்த அவையில இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத உறுதியா நான் தெளிவுபடுத்திக்கிறேன். தங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.